ஹை கைஸ், வெல்கம் பேக். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டானோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று நம்மகிட்ட இருக்குது. இது பழைய மாடல் தான், இருந்தாலும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் டான் அப்படின்ட்டு போட்டுருவோம். அண்ட் தென் ஹைஃபை மல்டிப்ளேயர் வந்து மீடியா யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ளூடூத்து எஃப்எம் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி வந்து பாட்டு கேட்க முடியும். பெஸ்ட் குவாலிட்டியில் சவுண்ட் புட்டு கிடையாது, அவுட் புட்டு கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதோட ப்ரைஸ் வந்து என்னன்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் வந்து பிரிச்சிடலாம். பாக்ஸை பிரித்தா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பபுள் ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து எடுத்தோன்னா உள்ளே வந்து நமக்கு இந்தமாரி ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு வுட்டன் டிசைனில் இருக்கும், ஆனால் அது வந்து வுட்டு கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் மாரி தான். மேலே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 குஷன் இருக்குது, ஸோ கீழே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ பக்காவாக இருக்குது. பின்னாடி இதுக்கு தேவையான பட்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணுறது, அண்டு மெமரி கார்டு போடுறது, அப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது. அதுலேயே வந்து ரெண்டுமே பண்ணிக்கலாம், அதாவது சாங் சேஞ்ச் பண்ணுறதும் அதுவுமே பண்ணிக்கலாம். அண்ட் தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது, யூஎஸ்பி போட்டும் வந்து பாட்டு கேட்டுக்கலாம். ஆன் ஆஃப்க்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, ஸோ அது மட்டும் தான் இதில் கொஞ்சம் பழைய மாடலு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வந்து உள்ளே இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இதில் ஓஃபோர் வந்து எங்கே இருக்குன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோல் மாரி இல்லையா, இதில் வந்து பேஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேண்டெலாம் தூக்கி போகிறதுக்கு வந்து ஒரு இது கம்ஃபர்டபுளாக செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் தெரியும், இந்த இடத்த வந்து ஃபோனை வச்சுக்கலாம். ஃபோனை வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பக்காவே வந்து செட் ஆகுது. எல்லா ஃபோனுமே ஆப்பிள் ஃபோன் வச்சாலுமே சரி பக்காவாக தான் இருக்கும். இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே ஆன் பட்டன் இருக்குல்லையே, அதை ஆன் பண்ணோன்னா நமக்கு வந்து ஒரு சவுண்ட் வரும் அதுலேருந்து. ஓகே, இப்போ வந்து பேர் ஆகிறதுக்கு வந்து அது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து ஃபோனில் வந்து பேர் பண்ணிக்கலாம். ஃபோனில் போயிட்டு நமக்கு வந்து 0.9 mm அப்படின்ட்டு ஒரு இது காட்டுது இல்லையா, இதுதான் வந்து அதோட இது. ஸோ நம்ம பேர் கொடுத்தோன்னே ஜஸ்ட் வந்து ஒரே இது கிளிக்கில் வந்து பேர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம டிவைஸ் வந்து பேர் ஆகிடுச்சு. நம்ம யூடியூப்பில் பாட்டு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்ட்டு. ஸோ இதில் எப்படி வந்து நம்ம பாஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்கோர் பட்டன் மாரி ஒன்று இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழுத்தினா வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பாஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் போனால் வந்து இதை இப்படி தள்ளி பார்த்தோன்னா சாங் போயிடும். இப்படி ரிவர்ஸ் பண்ணோம்னா பின்னாடி பாட்டு வந்துடும். இதுதான் வந்து இதோட கண்ட்ரோல்ஸு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.